ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் குக்கரில் நல்ல குழையாமல் உதிரியாக சூப்பராக நல்ல டேஸ்டியான குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம குஸ்கா செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இதில் பெரிய கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்திருக்க அரிசி பாஸ்மதி அரிசி. நீங்கள் இதுக்கு பதிலாக நார்மலாக வீட்டில் சாப்பாடு செய்கிற புழுங்கல் அரிசியும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி இதை ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். சாப்பாட்டு அரிசினா நார்மலாக ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் சூடு பண்ணிவிட்டு இதில் 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் எந்த எண்ணெய் சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. கூட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்ல சூடானதும் ஒரு பிரியாணி இலையை பிச்சு போட்டுக்கோங்க. கூட ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக நல்ல வெங்காயம் வதங்கி பொன்னிறமாகும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். வெங்காயத்தை நம்ம வதக்கும் போது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. குஸ்கா வந்து நல்லா உங்களுக்கு ஒரு ரெட் கலரில் கிடைக்கும். இப்போ சேர்த்து இதை நல்லா வந்து வெங்காயம் தனியாக நம்ம சேர்த்துருக்க அந்த எண்ணெய் தனியாக தெரிகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்தனால வெங்காயம் வந்து வதங்கின கலர் தெரியாது. ஸோ இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது கூட அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் ஒரு நிமிஷம் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூட 2 சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்படி கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி சீக்கிரம் மசிஞ்சு வரும். இப்போ நம்ம தக்காளி வதக்கும் போதே இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்கும்போது இஞ்சி பூண்டு வந்து உங்களுக்கு கரிஞ்சு போயிடாமல் இருக்கும், நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்காக ஒரு 5-6 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை சேர்த்து நல்ல பச்சை வாசனை போக இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதும் எல்லாத்தையுமே மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்குங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வதங்கி வரும். இப்போ இது கூட காரத்துக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, அப்படி இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மறுபடியும் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வதக்கிட்டு இது கூட இப்போ ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, கூட 2 பச்சை மிளகாய், இது கூட 1 குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்து மறுபடியும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த அளவு வதக்கினதும் இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் கணக்குக்கு தண்ணி சேர்க்கணும். பாஸ்மதி அரிசினா, நீங்கள் சாப்பாட்டு அரிசினா 1க்கு 2 அந்த கணக்குக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணியை வந்து நீங்கள் நல்லா சூடு பண்ணி சேர்த்திங்கன்னா டக்குன்னு கொதிச்சு வந்துடும். இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது நல்ல தளன்னு கொதிச்சு வரும்போது இதில் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பாதி எலுமிச்சம் பழத்தோடைய சாறு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க, அரிசி உடஞ்சிராமல். இப்போ இதை நல்லா கொதிச்சு வரட்டும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்கும்போது அப்பப்போ கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க, அரிசி உடஞ்சிராமல். இல்லைன்னா உங்களுக்கு அரிசி ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாமையும் இருக்கும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு அரிசியும் தண்ணியும் நல்லா சமமாக வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி அரிசியை நல்லா சமப்படுத்திட்டு இப்போ குக்கரோட மூடி போட்டு மூடி நல்லா குக்கரில் அந்த ப்ரெஷர் பிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அரை மணி நேரம் கழித்து நீங்கள் திறந்தீங்கன்னா சூப்பராக நல்ல டேஸ்டியாக கமன்னு குஸ்கா வந்து ரெடி ஆயிரும். பிரியாணி மாதிரியே இருக்கும். நம்ம பிரியாணி செய்கிற செய்முறையே தான்.
இதில் சிக்கன் நம்ம சேர்த்து செஞ்சோம்னா சிக்கன் பிரியாணி, அவ்வளோதான். சூப்பராக நல்ல உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் குஸ்கா. ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் இதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குஸ்கா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.